அமைச்சர் சி.வே. கணேசனை மீண்டும் அமைச்சராக உருவாக்குவோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையில் உறுதியளித்தார். திட்டக்குடி தொகுதி மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கினர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தனி தொகுதியில் அமைச்சர் சி.வே. கணேசனை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், திட்டக்குடி தொகுதிக்காக 1300 கோடிக்கும் மேலாக நிதியை பெற்று பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி காட்டிய அமைச்சர் சி.வே. கணேசனை 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள். மீண்டும் அவரை அமைச்சராக உருவாக்குவோம் என்று திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி மக்கள் முன்பு பரப்புரை செய்து உறுதியளித்தார். இதனால் திட்டக்குடி தொகுதி மக்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து மகிழ்ச்சியில் ஈடுபட்டனர். மேலும் அவர் பேசுகையில், எனது வெற்றியை விட அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்களின் வெற்றி முக்கியமானது. எனது தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி வெற்றியை விட திட்டக்குடி தொகுதி வெற்றி எனக்கு முக்கியமானது. அதற்காகத்தான் நான் எனது தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடாமல் அமைச்சர் சி.வே. கணேசன் தொகுதியான திட்டக்குடி தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறேன் என்று கூறினார். முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிஞ்சிப்பாடி தொகுதி ஆரம்பிச்சு மாலை குறிஞ்சிப்பாடி தொகுதி, அப்புறம் நெய்வேலி தொகுதி முடிச்சுட்டு இப்பதான் திட்டக்குடி தொகுதிக்குள்ள நுழைஞ்சு, ஆனா கணேசன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தை நீங்க எல்லாம் வாக்களிக்கணும் அப்படின்னு உங்களை எல்லாம் வாக்கு கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நீங்க அத்தனை பேரும் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. கரெக்டா? திட்டக்குடியில அண்ணன் கணேசனுடைய வெற்றி உறுதியா? உறுதி பண்ணிட்டீங்களா? வெற்றி நிச்சயமா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் திட்டக்குடி கணேசன் அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? போன முறையும் வந்து கேட்டேன், போன சட்டமன்ற தேர்தலில் போவோம் வந்து கேட்டேன், ஜெயிக்க வச்சிங்க. கிட்டத்தட்ட 22,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிங்க. நம்முடைய தலைவர் உங்களுடைய உழைப்புக்கு உங்களுடைய வெற்றிக்கு அடையாளமா அண்ணன் கணேசன் அவர்களை அமைச்சராக்கி அழகு பார்த்தாரு. கரெக்டா? நீங்க சொன்ன வாக்குறுதி காப்பாத்தினீங்க. தலைவர் அதுக்கான மரியாதையை கொடுத்தாங்க. அந்த நன்றியை தலைவர் சொல்லிட்டாங்க. இப்ப மீண்டும் நான் உங்ககிட்ட வந்து கேட்பதெல்லாம், போன முறை 22,000 வாக்கு வித்தியாசம், இந்த முறை குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் கணேசன் அவர்களை ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? வர சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக மீண்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார போவது உறுதி. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்க மீண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் தேர்ந்தெடுக்க போறது இல்ல, நீங்க தேர்ந்தெடுக்க போறது ஒரு அமைச்சர். அது தெரியுமா? சரி, உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? நானும் ஒரு வேட்பாளர், நானும் இந்த தேர்தலில் போட்டி போடுறேன். அது தெரியுமா உங்களுக்கு? எங்க நிக்கிறேன் தெரியுமா? சென்னையில சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில நானும் போட்டி போடுறேன். 2வது முறையா தலைவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் என் தொகுதிக்கே நான் ஒரு நாள் தான் போயிருக்கேன் வாக்கு கேட்டு. என் தொகுதிக்கு போகாம நான் திட்டக்குடிக்கு வந்து அண்ணன் கணேசன் அவர்களுக்கு வாக்கு கேட்கிறேன்னா என்ன அர்த்தம்? என் தொகுதி வெற்றியை விட எனக்கு அந்த திட்டக்குடி கணேசனுடைய வெற்றி எனக்கு மிக மிக முக்கியம். சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி வெற்றியை விட இந்த திட்டக்குடி தொகுதியில அண்ணன் கணேசன் அவர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வைக்கணும். இந்த முறை நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க, குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அனுப்புவீங்களா? 1 லட்சமா? சரிப்பா.